Whoa, check it out. Hi dears, welcome to channel சென்னை அழகி அழகுக்கலை நிறுவனத்தின் இலவச அழகுக்கலை வகுப்புகள். இந்த பயிற்சி I bet everyone we know saw it. But the internet is forever. Good night, Candace. Hi dears, welcome to channel சென்னை அழகி அழகுக்கலை நிறுவனம் நடத்தும் இலவச அழகுக்கலை பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா ரெண்டாவது வகுப்பு நான் ப்ளீச் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ளீச் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா உங்களுக்கு ஜனவரி 1 வரைக்கும் இலவச அழகுக்கலை வகுப்புகள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு 2வது நாள் 3வது நாள் ஆகிட்டுமே கிளாஸுக்கு இலவச அழகுக்கலை வகுப்புகளில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள என்னால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேமும் டிஸ்ட்ரிக்ட் நேமும் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களை நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம ப்ளீச் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ப்ளீச் கிளாஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது, ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளீச்ல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்ற எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. சேனலை நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஃபுல் வீடியோஸுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான ட்ரிக்ஸும் டிப்ஸும் இருக்கும். அதனால நீங்க நோட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேள்வி பதில் நிகழ்ச்சியில தேவையான கேள்விகளும் இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். ப்ளீச்ல எத்தனை வகை இருக்கு? ப்ளீச்ல 2 வகை தான் இருக்கு. ஒன்னு கிரீம் பேஸ் ப்ளீச், பவுடர் பேஸ் ப்ளீச். இது 2 தான். இந்த 2 வகையில நீங்க என்ன கம்பெனி வேணாலும் வாங்கலாம். என்ன ப்ராடக்ட் இப்போ கோல்டு என்ன ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் ப்ளீச் வாங்கலாம். கோல்டு ப்ளீச் இருக்கு, ஒயின் ப்ளீச், ஃப்ரூட் ப்ளீச், டைமண்ட் ப்ளீச், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் ப்ளீச்சஸ் இருக்கு. ஆனாலும் இது எல்லாமே க்ரீம் ப்ளீச், க்ரீம் பேஸில் இருக்கக்கூடியதுதான் க்ரீம் ப்ளீச். இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடியனா இது ஃப்ரூட் ப்ளீச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்க. இது க்ரீம் பேஸில் இருக்கும். சரிங்களா? க்ரீம் பேஸில் இருக்கா, பவுடர் இல்லை க்ரீம். அப்போ இது க்ரீம் ப்ளீச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒயின் ப்ளீச் நம்மள்ட்ட இருக்கு. இது ஒயின் ப்ளீச் சொல்கிறோம். ஒயின் ப்ளீச் இதுவும் க்ரீம் தான். அப்போ இது க்ரீம் ப்ளீச். இது ஃப்ரூட்டு பாருங்க. ஃப்ரூட் மிக்சராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரி இருக்கலாம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு இதில் கொடுப்பாங்க. இதுவும் க்ரீம் தான். இது எல்லாமே க்ரீம் பேஸ்ல வர ப்ளீச் க்ரீம் ப்ளீச் அப்படின்னு சொல்றோம். பவுடர் ப்ளீச்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுடர் ப்ளீச் இது இருக்கு பாருங்க. பவுடர் பேஸ்ல இருக்கு பாருங்க. இது பவுடர் ப்ளீச் அப்படி சொல்றோம். இது ப்ளூ ப்ளீச்னு இருக்கு, ஒயிட் ப்ளீச் அப்படின்னு இருக்கு. தெரியுதுங்களா? இது ஒயிட் ப்ளீச், இது ப்ளூ ப்ளீச். இதுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே ஒன்று தான். இதுல அமோனியா அதிகமாக கலந்துருப்பாங்க. நம்ம அமோனியா இதுல சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒயிட் ப்ளீச்ல அமோனியா இருக்காது. வித் அமோனியான்னு இதுல இருந்தது அப்படின்னா இதோ பாருங்க, இந்த இடத்துல வித் அமோனியான்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அமோனியா கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கலாம். அதிகமா சேர்க்காதீங்க, கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது அமோனியாவே சேர்க்காம விட்டுறலாம். ஆனா அமோனியாவே சேர்க்காம விட்டுட்டீங்கன்னா எஃபெக்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சமா அமோனியா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பவுடர் ப்ளீச்சுக்கு 8 டிராப்ஸ் அமோனியா அப்படின்னு நான் கிளாஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இதுக்கு 4 டிராப்ஸ் விட்டீங்கனாலே போதும். இந்த பவுடர் ப்ளீச்ல முழுக்க அமோனியா மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனால நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ளூ ப்ளீச்சுக்கு அமோனியா மிக்ஸ் பண்ணவே தேவையில்ல. இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, HB மிக்ஸ் பண்ணி நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். பவுடர் ப்ளீச், க்ரீம் ப்ளீச் இது ரெண்டுத்தையுமே நீங்க எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துட்டீங்க. இப்ப ப்ரொசீஜரா பவுடர் ப்ளீச் எப்படி அப்ளை பண்ணணும், க்ரீம் ப்ளீச் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? க்ரீம் ப்ளீச் கூட என்ன இருக்கும் அப்படின்னா, இது க்ரீம் ப்ளீச். இந்த க்ரீம் ப்ளீச் கூட ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் காமிக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும். இது ஃப்ரூட் ப்ளீச் தான். இது க்ரீம் ப்ளீச்சு. இதுக்கு மேட்சாக இருக்கிற ஆக்டிவேட்டர் இது இருக்கு பாருங்க. இதுதான். இது உங்களுக்கு போட்டு காமிச்சா ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் க்ரீம் எடுத்துக்கலாம், ஒரு சிட்டிகை ஆக்டிவேட்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை நம்ம எப்படி போடணும்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு பவுடர் ப்ளீச்சுக்கு போகலாம். ஓகே,
வாங்க க்ரீம் ப்ளீச் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ப்ளீச் தான் எடுக்க போகிறோம். ஃப்ரூட்டில் 1 ஸ்பூன் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1 ஸ்பூன் க்ரீம் எடுத்துருக்கோம். ஆக்டிவேட்டர்ன்றது 1 பிஞ்ச் இந்த அளவுக்கு இப்படி 2 கையில் எடுக்கணும். ஆனால் நம்ம கையில் எடுக்கக்கூடாது, ஸ்பூனில் தான் எடுக்கணும். அது தேவையான அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் க்ரீமுக்கு இந்த அளவுக்கு ஆக்டிவேட்டர் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களோட கையில் நான் போட்டு காமிக்க போகிறேன். இது இவ்வளோ தான், நீங்கள் வேறு எதுவுமே இல்லை. க்ரீம் ப்ளீச் வந்து 1 ஸ்பூன் க்ரீமு, 1 பிஞ்ச் ஆக்டிவேட்டர். உங்களை வந்து கையில் தான் போட்டு காமிக்க போகிறேன். அந்த க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் க்ரீம் ப்ளீச்சும் ஒரு கையில் பவுடர் ப்ளீச்சும் போட்டு காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கையை நீங்கள் தொடச்சிருக்கணும். அவங்க கை ட்ரை ஆகிடுச்சு, அதனால் நம்ம ஒரு டைம் தொடச்சிடலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஏற்கனவே ப்ளீச் கிளாஸ் போட்டிருக்கேன், ஃபேஸ்க்கே அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். அதையும் ஒரு முறை பாருங்கள், இதுவும் பாருங்கள். ப்ளீச் வந்து பிம்பிள்ஸ் உள்ள ஸ்கின்னுக்கோ அலர்ஜி ஸ்கின்னுக்கோ போடக்கூடாது. அது எந்த வகையான ப்ளீச்சை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது லாக்டோ ப்ளீச். இப்போ நம்ம போட்டிருக்கிறது க்ரீம் ப்ளீச். க்ரீம் ப்ளீச்சில் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணுறது. லாக்டோ ப்ளீச்சில் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் அந்த ப்ளீச்சை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் கைக்கு, அதுவே ஃபுல்லாகிட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ப்ளீச் அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது எரிச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பவுடர் ப்ளீச். இன்னொரு கைக்கு பவுடர் ப்ளீச் போட போகிறோம். பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட இது வந்து ஒயிட் பவுடர் ப்ளீச் இது. அப்போ இதில் அமோனியாவும் இல்லை, நம்ம அமோனியாவும் மிக்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், இது ஹச்பி, இது அமோனியா. ஹச்பியோடைய மீனிங் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அமோனியா. இப்போ இதில் வந்து அமோனியா கிடையாது. அமோனியா இல்லாத ஒரு ஒயிட் ப்ளீச்சை தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம ஒரு 8 டிராப்ஸ் விட்டுக்கலாம். அமோனியா விட்டுட்டேன். ஹச்பி வந்து தேவையான அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். ரெண்டுமே தண்ணி போல தான் இருக்கும், அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கலாம், ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அமோனியா ஹச்பி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க கையில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. கையை ஈரப்படுத்திக்கலாம். இதுவே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கிளென்சிங் மில்க் வச்சு கிளென்சிங் பண்ணிட்டு நீங்கள் ப்ளீச் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம கைக்கு பண்ணுறதுனால தண்ணி வச்சு தொடச்சிட்டு பண்ணுறோம். பவுடர் ப்ளீச் வந்து லைட்டாக காயிற வரைக்கும் இருந்துட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துடணும். க்ரீம் ப்ளீச் வந்து 15 நிமிஷம் கழித்து தான் எடுக்கணும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதனால நோட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ப்ளீச் 15 நிமிஷம் நாங்கள் வச்சுருக்கணும். பவுடர் ப்ளீச் வந்து காயும் வரை, ரொம்ப ட்ரை பண்ணாமல் காஞ்ச உடனே
தொடச்சிடணும். இல்லைன்னா அது பவுடர் போல பறக்க ஆரம்பிச்சிடும் பவுடர் ப்ளீச். இது இந்த பவுடர் ப்ளீச் வந்து ஃபுல் பாடிக்கு போடலாம். பாடி பாலிஷிங்காக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும், உடம்புக்குலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கெமிக்கல் ஆட் ஆனது. அலர்ஜி ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு இந்த பவுடர் ப்ளீச்சை அப்ளை பண்ணாதீங்க. க்ரீம் ப்ளீச்சை நீங்கள் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது க்ரீம் ப்ளீச், இது வந்து பவுடர் ப்ளீச். இப்போ ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடச்சிட்டு பார்க்கலாம். இதுதான் விதம். க்ரீம் ப்ளீச் கூட வந்து 1 ஸ்பூன் க்ரீமு, 1 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணுறோம். பவுடர் ப்ளீச்சுக்கு 1 ஸ்பூன் பவுடர், அது கூட ஹச்பி அமோனியா. அமோனியா வந்து 8 டிராப்ஸு, ஹச்பி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நம்ம மேல இருந்து கீழ் நோக்கி அப்ளை பண்ணணும். ரெண்டுமே ஃபேஸ்க்கு கூட அப்படிதான். ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது ஹேர் எப்படி இருக்கோ, ஹேர் க்ரோத் எப்படி இருக்கோ அதன்படி அப்ளை பண்ணுங்க. 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒன் சைடு வந்து க்ரீம் ப்ளீச் நல்லா பூத்து போயிருக்கு. இந்த சைடு வந்து பவுடர் ப்ளீச் வந்து பாதி விரல்கிட்ட நல்லா காஞ்சிருச்சு, மீதி பாதி கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே நம்ம தொடச்சி எடுத்துடணும். அப்போதான் வந்து பறக்காமல் இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணும்போது பறந்து மூக்குக்குள்ளாரெல்லாம் போயிட்டு அவங்களால சுவாசிக்க முடியாமல் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு இதுலையே நீங்கள் எடுத்துருங்க. இதை பாருங்கள், பாதி காஞ்சும் கையாத மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் தொடச்சி எடுத்துடணும்.